கோல் ஆஃப் லைஃப். ஆஃப்ங்கிறது ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இது வந்து வாழ்க்கையோட லட்சியம், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய லட்சியம், வாழ்க்கையோட லட்சியம். என் வாழ்க்கையே எதுக்காக இருக்குது, நான் பிறந்ததே என்ன பண்ணுறதுக்காக அப்படின்னா சாகிற வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்கள். வேலைங்கிறது ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கும், 60 வயசு வரைக்கும் இருக்கும், கம்பெனியில் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கும், நம்ம டயர்டாகி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த வேலையை பிஸ்னஸை கொடுக்குற வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்கெலாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, பீரியட் இருக்குது. ஆனால் கோல் ஆஃப் லைஃப் எப்படின்னா, நான் வேலை பார்க்குறனோ இல்லையோ, எனக்கு கை கால் இருக்கோ இல்லையோ, நான் உடம்பு சரியில்லாமல் போகிறனோ இல்லையோ, நான் ஆஸ்பத்திரியில் படுக்கை ஆகிறனோ இல்லையோ, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனோ இல்லையோ, நான் குழந்தையாக இருக்கிறனோ இல்லையோ, தாத்தாவாக இருக்கிறனோ இல்லையோ, எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ உயிரோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும். அது வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும். நம்மளோட ஒவ்வொரு நொடியும் வேலை இருந்தாலும் இல்லைனாலும், சண்டேனாலும் மண்டேனாலும், குழந்தையாக இருந்தாலும், வயசானவனா பெரியவனா மிடில் ஏஜ்டாக இருந்தாலும், நம்மளை ரொம்ப சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ரசித்தாலும் வெறுத்தாலும், என்ன நடந்தாலும் நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் ஆஃப் லைஃப் இருக்கணும். அதனால தான் இதில் வந்து இந்த இடத்துல எஸ்ஸு போடலை. ஏன் எஸ்ஸு போடலை அப்படின்னா, இது வந்து நிறைய இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையோட காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு. இது சாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆஸ்கார் அவார்டு வாங்குறதா இருக்கட்டும், நோபல் ப்ரைஸ் வாங்குறதா இருக்கட்டும், பெஸ்ட்டு எம்ப்ளாயி அவார்டு வாங்குறதா இருக்கட்டும், கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஐஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் கோல் ஆஃப் லைஃபாக வாழ்க்கையோட லட்சியமாக வச்சிடக்கூடாது. 4 லட்சம் ஒரு மாதத்துக்கு நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வாழ்க்கையோட லட்சியமாக வைக்கலாமா? ஏன்னா நீங்கள் எப்போ 4 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதான் வாழ்க்கையோட லட்சியம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்போ வாழ்க்கையோட லட்சியம் வேறு, வாழ்க்கையில் இருக்க வேண்டிய லட்சியங்கள் வேறு. அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து அச்சீவபிள் கோல்ஸ், சாதிக்க வேண்டிய கோல்ஸ். செகண்ட் கேட்டகரி வந்து நான் அச்சீவபிள் கோல்ஸ். அப்போ உங்களால் சாதிக்க முடியாத, சாதிக்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, பல வருஷங்கள் ட்ரை பண்ணக்கூடிய லட்சியங்களை வந்து ஏதாவது ஒரு லட்சியத்தை நம்ம சாகிற வரைக்கும் முயற்சி பண்ணுற மாதிரி வைக்கணும். இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், எனக்கு புரியுது. அப்புறம் எதுக்கடா வைக்கணும், அதான் சாதிக்கவே முடியல, அப்புறம் என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு லட்சியம் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு புரியும். நம்ம வீட்டில் இருக்கிற வயசான தாத்தாட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா, அவர் வந்து எலான் மஸ்க் வந்து சவுதி அரேபியாவில் போன வாரம் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பேசுவாரா? பேச மாட்டார். டெக்னாலஜியில் வந்து இன்ஸ்டாகிராமில் புதுசாக என்ன ட்ரெண்ட் ஆகுதுங்கிறத பற்றி பேச முடியுமா? பேச முடியாது. புதுசாக ஓடிடி சீரீஸில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரியல் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச முடியுமா? பேச முடியாது. உங்கள் கிளாஸில் நடந்த விளையாட்டு ஃபன்னை பற்றிலாம் அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? புரியுமா? புரியாது. ஓகே, அப்போ அவங்கள்ட்ட என்ன பேச முடியும்? நீங்கள் என்ன பேசினாலும், எங்கள் காலத்துலலாம் ஒரு தடவை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் டைம்லலாம் இதோட வேலை எப்படி? அப்போ வயசானவங்க எங்கேயோ ஒரு இடத்துல பாஸ்ட்லேயே நின்றுறாங்க. அவங்களால புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி இருக்கிற உலகத்தோட ஜெல் ஆக முடியலை. ஏன் ஆக முடியலைன்னா, அவங்களோட லட்சியங்களை அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில். இல்லைன்னா பூர்த்தி பண்ணலைன்னாலும் இனிமேல் அவங்களால பூர்த்தி பண்ண முடியாத மாதிரியான சில வயசான காரணங்களை வச்சுருக்குறாங்க. அதனால் இனிமேல் அந்த லட்சியத்தெல்லாம் என்னால் வச்சுருக்க முடியாது, ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கை என்னப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, காடு வாங்குது, வீடு போங்குது, சாவு வரல, அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களால ஃப்ரெஷ்ஷாக, புதுசாக, மாடர்னாக, ட்ரெண்டியாக, லேட்டஸ்ட்டாக, புதுசாக நடக்கிற விஷயங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியலை. யார் ஒருத்தன் சாகிற வரைக்கும் முயற்சி பண்ண முடிகிற மாதிரியான லட்சியத்தை வைக்கிறானோ அவனால் கடைசி நொடி வரைக்கும் புத்துணர்ச்சியோடு இருக்க முடியும். நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? நான் குழப்பலை, வார்த்தை ஜாலம் பண்ணலை. உங்கள் வாழ்க்கையில் பணத்தை வச்சோ, பதவியை வச்சோ, படிப்பை வச்சோ, ஆரோக்கியத்தை வச்சோ ஏதாவது லட்சியம் வச்சிங்கன்னா, அந்த லட்சியம் உங்கள் படிப்பு வந்து இந்த இதுக்கெலாம் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா தான் முடியும் அப்படின்னா போயிடும். இதுக்கெல்லாம் வந்து உனக்கு நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், உனக்கு கண்ணாடி போட்டு அதனால் உன்னால் முடியாதுன்னு முடியாது. இதுக்கெல்லாம் ரொம்ப பணம் வேணும், உன்னால் இவ்வளோலாம் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆளுங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் முடியாது.
அப்போ இந்த மாதிரி விஷயத்தை ஆதாரமாக வச்சு நம்ம லட்சியத்தை முடிவு பண்ணோம்னா, அட்லீஸ்ட் 2வது லட்சியத்தை முடிவு பண்ணோம்னா, ஒரு கட்டத்தில் நம்மளால் முடியாது, இல்லைன்னா நம்ம அதுக்கு சரியான ஆள் கிடையாதுங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியாத ஆனால் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய பெரிய லட்சியங்கள் வச்சா நம்மளால் கடைசி நொடி வரைக்கும் புத்துணர்ச்சியோடு இருக்க முடியும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு அழகான விஷயம் சொன்னார். அவர்கிட்ட யாரோ கேட்டாங்க, உங்களோட கோல் என்ன சார் அப்படின்னு. அவர் பேப்பர் போட்டவர், ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவர், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர், ரொம்ப கஷ்டப்பட்டு பைலட் ஆகணும்னு நினச்சவர், பைலட் டெஸ்ட்டில் டிஸ்குவாலிஃபை ஆனவர், சூசைட் பண்ணணும்னு நினைக்கும் போது சிவானந்த ஆசிரமம் பத்தமுடைய அவர் ரிஷிகேஷில் அவரை பார்த்து சூசைட் பண்ணதை வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லி அவரை திரும்ப நீ ஃப்ளைட்டு தானே உன்னால் ஓட்ட முடியல, ஆனால் உனக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குல்ல, வாழ்க்கை இங்கே முடியலை, அதனால் நீ உன் வாழ்க்கையோட லட்சியத்தை தான் தப்பாக நீ வச்சுருக்கிற, நீ முயற்சி பண்ணிவிட்டு உனக்கு கிடைக்கல, இப்போ நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அப்படியே அவரோட ஏர் பைலட்டாக இருக்க வேண்டிய கோல் எல்லாத்தையுமே ஏர் மிசைல்ஸ் மேலே மாற்றி சயின்டிஸ்ட் ஆகி மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவாகி கடைசியில் பிரசிடெண்ட்டும் ஆகிட்டார். இப்படிப்பட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், என்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்னுடைய கடைசி நொடி வர நான் மக்களுக்கு பயன்படுற மாதிரி, மக்களை நான் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வாழணும் அப்படின்னு. அவர் எவ்வளோ லக்கி பாருங்கள். அவர் சாகிற கடைசி நொடி அவர் ஐஏஎம் மக்களுக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்ட் கீழே விழுந்து செத்து போகிறார். அப்போ நான் மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் அவரோட லட்சியங்கிறதுனால அவரால் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் அவரால் அதை செய்ய முடிஞ்சுது. அப்போ நம்மளை சுற்றி நம்ம எந்த மாதிரி லட்சியம் வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த கோல் ஆஃப் லைஃப்பில் நம்ம எல்லாருமே வைக்க வேண்டிய ஒரு லட்சியம் என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ட் கோல்ஸை வைக்கணும். எது கிளியர் கட்டாக டைம் பவுண்டாக சாதிக்க வேண்டிய லட்சியம் இருக்கோ அப்படி வைக்கக்கூடாது, ரொம்ப பெரிய லட்சியமாக வைக்கணும். நான் கடவுளை பார்க்கணுன்னு வைக்கலாம். ஆன்மீகமாக இருக்கிறவங்க கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம யாரும் பார்த்ததில்லை, பார்த்தவங்களையும் நம்ம இப்போதைக்கு பார்த்ததில்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு லட்சியம் வைக்கும்போது நம்மளோட வாழ்க்கையை அதோட கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு நொடியும் வாழலாம். நான் என்னோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை படிக்கையாக இருக்காங்கப்பா, அவங்களால என்ன பாத்திரம் கழுவ முடியுமா, இல்லை அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னா அவங்க அங்கேருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்தா கூட அவங்களுக்கு எல்லாம் ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நம்ம என்ன வேணால் யோசிச்சுக்கலாம். நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சாலே எல்லா இடத்துலையுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரியான அப்ஸ்ட்ராக்டான கோல்ஸ் வைக்கும்போது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஃபோக்கஸ் ஆகும். நம்ம போர் ஆக மாட்டோம். அட நான் எதுக்கு வாழ்கிறேன், எனக்கெலாம் என்ன பயன் இருக்குது, நான் முன்னாடிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன், இப்போ எல்லாம் மருமக வந்துட்டாங்க, இப்போ எல்லாம் இப்போது குழந்தைங்க பெருசாகிட்டாங்க, இப்போ எல்லாம் யாருக்கும் என்னோடய தேவையில்லை, பணம் நான் சம்பாதிக்கலை, நான் வேலை ஒன்றும் பார்க்கல, இப்போ என்னோடய வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. எப்போ நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற இடத்துல நம்ம லட்சியத்தை வைக்கிறோமோ அப்போ தான் நம்ம குழப்பத்துக்கு உள்ளாகும். எப்போ நம்ம விஷயத்தை சாதிக்கிறதுல இல்லை, நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கிற மாதிரி நம்ம யோசித்தா அது கூட நம்மளோட லட்சியம்னு நம்ம நினச்சிட்டா நம்ம கடைசி நொடி வரைக்கும் நமக்கும் சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாக நம்மளால் வாழ முடியும். இதுதான் கோல் ஆஃப் லைஃப். அப்போ நம்மகிட்ட 2 லட்சியம் இருக்குது, கோல்ஸ் இன் லைஃப் அண்ட் கோல் ஆஃப் லைஃப். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த 2ல் எது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2மே வேணும். கோல்ஸ் இன் லைஃப் இருந்தால் தான் நம்மளால் சின்ன சின்ன சந்தோஷங்களை சந்தித்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பேசிக் நீட்ஸை ரீச் பண்ண முடியும். கோல் ஆஃப் லைஃப் இருந்தால் தான் பணம் இருந்தாலும் தூக்கம் வரணும்ல. அப்போ பல பேர் பணம் இருக்கிறவங்க இன்றைக்கி சந்தோஷமாக திருப்தியாக இல்லை. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் ஃபிசிக்கல் திங்ஸ். அப்போ கோல் ஆஃப் லைஃப் அப்ஸ்ட்ராக்ட், கோல்ஸ் இன் லைஃப் அப்ஜெக்டிவ், சாலிடாக ஃபிசிக்கலாக இருக்கிறது. இந்த 2யுமே மனுஷன் எப்போ வாழ்க்கையில் வைக்கிறானோ அப்போ தான் அவனால் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு லாஜிக்கலாக பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் வைக்க போகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிங்கனாலே டெஃபினெட்லி யூ கேர் யுவர் லைஃப். ஏன்னா எனக்கு உறுதியாக தெரியும்
ட்ராப் அவுட் ரேட் இஸ் டூ மச். எல்லாரோட மனசும் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், என் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஆர் சீரியஸ் அபவுட் யுவர் லைஃப். ஐ ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் யூ. நான் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தனியாக ஒரு ரூமில் கதவை மூடிட்டு ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டு ஒரு நோட்டு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு உட்காந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும், கோல்ஸ் இன் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும், 1 வருஷத்தில், 6 மாதத்தில், 5 வருஷத்தில், 3 வருஷத்தில், 10 வருஷத்தில், 40 வருஷத்தில் என்னென்ன சாதிக்கணும்னு முதல்ல எழுதுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுலே சந்தோஷம் வர்றதுனால ரியல் லைஃப்பில் சாதிக்கணுங்கிற ஆசையே வர்றதில்லை. அப்போ யார் ரொம்ப ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் அவங்கள மாற்றிக்கிறதுக்கும் முன்னேற்றுறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு கம் அப் வித் மோர் டிசையர்ஸ் இன் த ஃபிசிக்கல் வேர்ல்டு இன் த நேம் ஆஃப் கோல்ஸ் இன் லைஃப். 2வது லிஸ்ட் என்ன நீங்கள் பண்ணணும்னா, கோல் ஆஃப் லைஃப்பை உங்களுக்கு எது பண்ணும்போது திருப்தியாக இருக்குது. இது வந்து அப்ட்ராக்டாக இருக்கணும். நம்ம அவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம். நிறைய பேருக்கு உதவி பண்ணுறதா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட குணத்தை அழிக்கணுங்கிற மாதிரி இருக்கலாம். இப்படி எது வேணால் இருக்கலாம். அப்படி ஒரு கோல் ஆஃப் லைஃப் எடுங்க, அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் இன் லைஃப் எடுங்க. இதை வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னாலே அந்த ஒரு 15 மினிட்ஸ் உங்கள் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உங்களோட ஹோல் லைஃப்பை வந்து சாலிடாக சார்ஜ் பண்ணி வைக்கும். இந்த பேப்பரை அடிக்கடி பாருங்கள், அடிக்கடி எடிட் பண்ணுங்கள், அடிக்கடி இம்ப்ரோவைஸ் பண்ணுங்கள். இதை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய சீரீஸ் இருக்குது. நம்ம வந்து மேப் அண்ட் டெஸ்டினேஷனில் ஒரு பார்ட்டு தான் முடிச்சிருக்கிறோம். 6 சீசன் இருக்குது. நம்ம கண்டினியூஸாக பேச போகிறோம். ஆல் தி பெஸ்ட்.